ஃபாரின் போன வரைக்கும் அனுவுக்கு எந்த சந்தேகமும் வராமல் பார்த்துக்கணும். இப்போ பண்ணதுக்கே ரொம்ப கோவமாக இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவானே தெரியல. பூரணி ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காளே, என்னன்னு பார்க்கலாம். எங்கேயாவது வெளியே போகலாம் வாடியா. ஐயையோ, அண்ணன் வேற வீட்டில் இருக்கே, ஒத்துக்குமா என்னன்னு தெரியல. அண்ணன் ஒத்துக்கிட்டாலும் நம்ம அம்மா ஒத்துக்காது. சரி, அண்ணிக்கிட்ட பேசிட்டு அப்புறமா மெசேஜ் அனுப்பிக்கலாம். அம்மா வரத்துக்குள்ளே டக்குன்னு போய் கேட்கணும், இன்னும் அதுவே காரியத்தை கெடுத்துரும். பள்ளியில் ஏதாவது விளக்குனியா இல்லை செல்லோட அப்படியே இங்கே வந்து உட்காந்துருக்கியா? அலாரம் இன்னும் அடிக்கலையேன்னு பார்த்தேன், அடிச்சிருச்சு. இன்னைக்கு லீவு தானே டீ, எதுக்கு அலாரம் வச்ச? சரி போ, போய் அண்ணிட்ட ஒரு கப்பு காஃபியை வாங்கிட்டு வா. நீங்கள் பல்லெல்லாம் விளக்கிட்டீங்களா? உன்ன மாதிரி சோம்பேறின்னு நினச்சியாடி என்ன? நீ தான் செல்லு பைத்தியம் பிடிச்சி அலையிற, எனக்கு அப்படியா? போ போ, சொன்ன வேலையை செய். சோஃபாக்காக தானே வந்தீங்க? உட்காருங்க உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். நடக்கும்போது செல்லு, தூங்கும்போது செல்லு, சாப்பிடும்போது செல்லு. அந்த செல்லுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு டீ, உன்னை கட்டி கட்டின்னு கடிச்சு கொதறி விட்டுரும். இல்லை கால் இருந்துச்சு உன்கிட்டேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடும். இவ்வளோ சொல்லி நீ செல்லை கீழே வைக்காம தான் நான் நோண்டிக்கிட்டு போகிற. போயிட்டாளா? எப்பா உட்காருங்க. இவ்வளோ சோஃபாலேருந்து துரத்த என்னென்ன பேச வேண்டியதாக இருக்குது. சை. அண்ணி அண்ணி, இங்கே தான் இருக்கேன், வா. அண்ணி, அம்மா காஃபி கேட்டாங்க. டீ தான் பூமாரி போட்டிருக்கேன், இரு ஊற்றி தரேன். சரிங்க அண்ணி, ஊற்றிட்டேன், எடுத்துக்க. அண்ணி, எனக்கு உனக்கு பாலாத்தி அங்கே டேபிளில் வச்சுருக்கேன் பாரு. அது இல்லை அண்ணி. அண்ணி, என் ஃப்ரெண்டு, அதான் நான் சொன்னேன்ல பூரணி, அவள் எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கூப்பிடுறா. போயிட்டு வரட்டா? உங்கள் அண்ணன்ட்ட கேட்போம் வா, அவர் சரின்னு சொன்னால் போயிட்டு வா. உங்களுக்கு ஓகே தானே? அண்ணன் சரின்னு சொன்னால் அனுப்பிடுவீங்க தானே? உங்கள் அண்ணன் சொல்லிட்டாருன்னா போயிட்டு வா. ஐயா ஜாலி. இந்தாங்க மாட்டி. உன்கிட்ட காஃபின்னு தானே சொன்னேன், டீயை தூக்கிட்டு வந்து நிற்கிறேன். அத்தை, அண்ணி, நீங்கள் டீ போடுறத பார்த்துட்டு தான் அவங்க காஃபின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் காஃபி போட்டிங்கன்னா அடுத்து டீ வேணும்னு சொல்லுவாங்க. அவங்க இப்படி தான் எதாவது மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே வச்சுட்டு போவோம், வேணுன்னா அவங்க குடிக்கட்டும், இல்லைன்னா அவங்க என்னமோ பண்ணிட்டோம். வாங்க நம்ம அண்ணன் ரூமுக்கு போவோம். அம்மா, அங்கே இருக்கு, வேணுன்னா எடுத்து குடிங்க. நீங்கள் வாங்க, நம்ம மேலே போகலாம். என் பொண்ணையே எனக்கு எதிராக திருப்பிக்கிட்டு இருக்கல்ல. அண்ணி, சட்டுன்னு வாங்க. நம்ம ஒன்று கேட்டால் அவள் இஷ்டத்துக்கு அவள் ஒன்று பண்ணுறது. இங்கே யார் மாமியார் யார் மருமகள்னே தெரியல. எல்லாம் என் பொண்ணை சொல்லணும், அவளே எனக்கு சப்போர்ட் இல்லை. சரி, காலையில் இப்போ இந்த டீயை தான் குடிச்சு தொலையணுமா? அனு வர சத்தம் கேட்குது. தூங்குற மாதிரி கண்ணை மூடி படுத்துக்குவோம். அண்ணன் தூங்குறாரு அண்ணி. சும்மா நம்ம சத்தம் கேட்டு தூங்குற மாதிரி படுத்திருக்காரு, அதெல்லாம் முழுசுதான் இருக்காரு. நம்ம தூங்கலங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே. அண்ணே, பூமாரி, இந்த டீயை கொடு. இந்த அண்ணே. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, அப்போ ஏதோ வேலையாகணும். என்னன்னு சொல்லுங்க. அண்ணே, என் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு வெளியே போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா, காசு உங்க அண்ணிக்கிட்ட வாங்கிக்கோ. ஐயா ஜாலிண்ணே. அண்ணா தேங்க்ஸ்ண்ணே, நீ கூட விட மாட்டியோன்னு நான் நினச்சேண்ணே. பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுறேன். அண்ணி, உங்களுக்கும் தேங்க்யூ. செல்லென்ன எங்கே கிடக்கு? ஆஃபீஸ்லேயே போட்டுட்டு போயிட்டானா? இவன் ஏன் இங்கே நிற்கிறான்? மச்சான், இப்போதான் வரியா மச்சான்? செல்லை இங்கே விட்டுட்டு போயிட்ட போல. நான் வீட்டுக்கு போனாதானே, நான் இங்கேயே தான் இருந்தேன். தலைவலிக்குதுன்னு ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு போனேன். நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்து நிற்கிற? நீ ஏதோ அஞ்சலியை கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் உடனே அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தியாமே நேற்று. அவள் எங்கேயோ வெளியே போகிறாளாம். சரி, அதையும் என்னை பார்த்துருங்க அண்ணான்னு சொன்னான். அதையும் பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது, எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சு விட்டுட்டா நாளைக்கு அவளையும் பாப்பாவும் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடுவான்னு டக்குன்னு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு சீக்கிரமாக இப்போ வேலையை முடிச்சிருவேன், நாளைக்கு ஜாலி தான். என்னையும் அஞ்சலி மட்டும் டைம் ஆச்சு வீட்டுக்கு போன்னு அமுச்சு விட்டுற. நீ மட்டும் இங்கேயே கிடந்து இவ்வளோ கஷ்டப்படுற. ரெசியூம்லாம் வந்திருக்குல்ல, அது ஏதாவது பார்த்தியா? வந்ததுலேருந்து ஒரு 4-5 ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 பேரோ இல்லை 1 பேரோ செலக்ட் பண்ணிவிட்டு மண்டேலேருந்து வர மாதிரி பண்ணிடலாம். வேலைக்கு ஒரு ஆள் வந்தாதான்
நீ கொஞ்சம் ஃப்ரீயாவ போல. உனக்கு வீடு இருக்குங்கிற நினப்பு இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல. உங்க அக்கா மாமாவும் தான் பாவம் உன்னை நினைச்சு என்ன வருத்தப்படுறாங்களோ. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி சுத்திக்கிட்டு இருப்ப, இப்ப என்னமோ புன்னகையோட சுத்துற. என்ன நடந்துச்சு? உங்களுக்குலாம் நான் கொஞ்சம் சிரிச்சிடக்கூடாதே. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் எங்க அக்கா மட்டும்தான் போல. அப்போ உங்க அக்கா தான் ஏதோ சொல்லியிருக்கு. என்ன சொன்னுச்சு உங்க அக்கா? எங்க அக்காவை மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன். வர வெள்ளிக்கிழமை வீட்டில் ஏதோ பூஜை வச்சிருக்காளாம். நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, குடும்பத்தோட வர சொல்லியிருக்கா. கடை இருக்கு அது இருக்குன்னு ஏதாவது சொல்லி அன்னைக்கு சாக்கு சொன்னீங்க, நான் மனசியா இருக்க மாட்டேன். இப்போ மட்டும் நீ பனிசியாவாமா இருக்க. வரேன் அத்தா, எல்லாரும் சேர்ந்து போலாம். சரியா? உங்க மவன் எங்கேயோ வெளியே போறாளாம். அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் காசை கொடுத்து அனுப்பி விடுங்க. இப்போ என்ன வேலை இருக்குன்னு அவ வெளியே போறா? அதெல்லாம் போக கூடாது, நீ சொல்லிடு. நானும் நேத்துலேருந்து போவாதன்னு தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஒரே அழுக, ஒரே ஆர்ப்பாட்டம். அதனால தான் சரி போயிட்டு வரட்டும்னு சொன்னேன். ஒரு 500 ஒரு 1000 அப்பா கொடுப்பாரு, வாங்கிட்டு போன்னு சொல்லியிருக்கேன். புள்ள கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. என்ன கோமதி, நீயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? காலேஜ் சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல. இவ வயசு என்ன, அதுக்குள்ள வெளியே போறேங்கிறா. நீ என்னமோ செலவுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து விடுங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அம்மாவும் பொண்ணும்? மித்த பொண்ணுங்க மாதிரி நமக்கு அதை பண்ணு இதை பண்ணு நாங்கள் சொல்லிட்டு கிடக்குறா. நம்ம கொடுக்கறத வாங்கிக்கிறா, நம்ம கொடுக்கறத சரின்னு செஞ்சுட்டு இருக்கா. அவள் வேற ஏதோ பண்ண போனா நானே தடுப்பேன். அவள் என்ன வெளியே போறதே திங்கிறதுக்காக தான் போறா. வேணா அவள் போயிட்டு வந்தோடனே கேளுங்க அந்த காசை என்ன பாப்பா பண்ணேன்னு. அவ்வளோதான். அம்மா நான் அந்த ஹோட்டலில் அதை தின்னேன், ஏம்மா இந்த ஹோட்டலில் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சோத்தை பற்றி தான் பேசிட்டு இருப்பா. அவள் வெளியே போறதே சோறு திங்க தான். இந்த ஒரு தடவை விடுறேன், அடுத்த தடவைலாம் உன்னை அவ கூட நீ போகணும், இல்லை அந்த தெண்டப்பைய குமரனை அனுப்பி விடணும். தனியாலாம் அனுப்பிச்சு விடாத கோமதி, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. பொட்ட புள்ள. என்னங்க காலையிலே ஓவரா வாய் பேசுறீங்க? என் பையனும் பொண்ணும் மித்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரியா இருக்குங்க. என் பையன் பொறுப்பா படிச்சான், நல்ல வேலையில இருக்கான். அவளும் அப்படிதான். பிள்ளைங்களை எனக்கு முன்னாடி திட்டிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். நான் போய் டீயை போட்டு எடுத்துட்டு வரேன். காலேஜ் லீவ் அன்னைக்கு ஃபுல் டே வந்தா அதுக்கு தனியா சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கா நலமாரி தான். இந்த ரூபி அக்கா தான் சரியான விஷம். தான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போனோம், அதுக்குள்ள கலைஞ்சிருது. ஏ தம்பி, சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஹனி, சாக்கோஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எங்கப்பா இருக்கு? சார் அப்படியே பின்னாடி போங்க, அங்கதான் இருக்கு. ஓகேப்பா. நீ போடா, வாடகையை கொடுத்துட்டு வந்துடுறேன்னா இன்னும் ஆளை காணுமே. இதெல்லாம் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சாதான் கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டு வெளியே போக கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் இந்த ஃப்ரண்ட்ல உள்ள ஆம்பியன்ஸ் மட்டும் ஏன் இப்படி கசகசன்னு தெரியுது? நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் அது ஒரு மாதிரி செட் ஆகுதே. இதை என்னைக்காவது சரி பண்ணி வச்சிடணும். சிவாவையும் விஜய் இன்னைக்கு சீக்கிரமாக வர சொன்னோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். விஜய், சிவா எங்க? 10 நிமிஷத்துல வந்துருவாக்கா. வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க போயிருக்காங்கக்கா. ஓகே ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காணுமேன்னு தான் கேட்டேன். சரி நீ உன் வேலையை பாரு. என்னப்பா காலையிலே அலைய விடுறீங்க? நீ சொன்ன இடத்துல அந்த பொருள் எதுவுமே இல்லையே. சார் ஒரு நிமிஷம் சார். என்ன கேட்டாங்க விஜய்? அக்கா நேத்து நைட் நம்ம தான ஹனி எல்லாம் அந்த செல்ஃப்ல அடுக்கி வச்சோம் பின்ட்ராக்ல. ஹனி தான் கேட்டாங்க. சார் வாங்க, அது பேக் சைடுல தான் இருக்கு, நான் எடுத்து தரேன். உன் ஹனியும் வேணாம் ஒன்றும் வேணாம், போமா. காலையிலே கடை ஃபுல்லாக தேடிட்டேன். இந்த பையன் சொன்னான்னு பின்னாடி வேற போய் தேடிட்டு வந்தேன், அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய கடையில் ஒரு ஹனி கூட எங்கே இருக்குன்னு சொல்ல தெரியல. அங்க போய் பார்த்துட்டு வா. ஆமா இல்ல அக்கா, ஹனி எல்லாம் அங்க இல்ல, ராக்கே எம்டியா கிடக்கு. ரூபி எங்க? இன்னும் வரலக்கா. ரூபி பார்த்த வேலை தான் அப்போ. அவங்க தான் ஏதோ மாத்தி வச்சிருக்காங்க. ஏன்டா இந்த ரூபி இப்படி இருக்காங்கன்னே தெரியல. சரி விடு, வேற எந்த கஸ்டமராக வந்து கேட்கறதுக்குள்ள ஹனி எங்க இருக்குன்னு முதல்ல தேடி வை. என்ன பண்றது? ஓகேக்கா.